நாம எல்லாருக்கும் வீக்னஸஸ் இருக்கும். நாம பசியப்ப, ஸ்லீப் டெப்ரிவேஷனால, டிஸ்ட்ராக்ஷன், ஸ்ட்ரெஸ்டா இருக்கப்பெல்லாம் ரியாக்ட் பண்ணிருவோம் கிளியர் திங்க் பண்ணாம. சில வீக்னஸஸ் ஹேபிட் மூலமா அக்வயர் பண்ணிருப்போம். அண்ட் அது ஃபோர்ஸ் ஆஃப் இனர்ஷியானால நம்ம கூடவே ஸ்டிக் ஆகியிருக்கோம். ஹேபிட்னாலன்னு எதை மீட் பண்றேன்னா, நீங்க சாக்லேட் சாப்பிடுறீங்க, இல்ல இன்னைக்கு ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்றீங்க. இதனால உடனே ஹெல்த்தில இருந்து அன்ஹெல்த்தி ஆக மாட்டீங்க. ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணி உங்க ஃபேமிலி டின்னரை கப்புள் ஆஃப் டேஸ் மிஸ் பண்றீங்க. இதனால உங்க ரிலேஷன்ஷிப் டேமேஜ் ஆகாது. இன்னைக்கு டைம் ஒர்க் பண்ணாம சோஷியல் மீடியால ஸ்பெண்ட் பண்றீங்க. இதனால உங்களை ஃபயர் பண்ண மாட்டாங்க ஆபீஸ்ல. ஹவெவர் இதையே நீங்க ரெப்பிட்டிஷனா பண்றப்ப யூ வில் எண்ட் அப் இன் அ டிசாஸ்டர். ஃபெயிலியரோட ஃபார்முலா என்ன தெரியுமா? நீங்க பண்ற ஸ்மால் எரர்ஸ திரும்ப திரும்ப பண்றதுதான். இந்த டேபிள் பாருங்களேன். நம்மளோட இன்பில்ட் வீக்னஸஸ் சொல்லணும்னா பசி, தாகம், தூக்கமின்மை, எமோஷன், டிஸ்ட்ராக்ஷன், ஸ்ட்ரெஸ்லாம். அக்வயர்ட் வீக்னஸஸ் சொல்லணும்னா எமோஷனல் இம்பல்ஸ்ல ரியாக்ட் பண்றது, உங்களோட கேப்பபிலிட்டி கீழே சம்திங் பண்றது, பயத்தினால புதுசா ஒன்னு ஸ்டார்ட் பண்ண தயங்குறது, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டுமே பாக்குறது, இதெல்லாம் வரும். உங்களோட வீக்னஸஸ டூ வேஸ்ல மேனேஜ் பண்ணலாம். ஒன்னு, வீக்னஸை ஓவர் கம் பண்ண ஸ்ட்ரென்த் பில்ட் பண்றது. இன்னொன்னு, சேஃப் கார்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றது. இன்பில்ட் வீக்னஸஸ சேஃப் கார்ட்ஸ் மூலமா மேனேஜ் பண்ணலாம். அக்வயர்ட் வீக்னஸஸ ஸ்ட்ரென்த் பிளஸ் சேஃப் கார்ட்ஸ் மூலமா தான் மேனேஜ் பண்ண முடியும். சேஃப் கார்ட்ஸ்ங்கிறது நம்மள்ட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண யூஸ் பண்ற டூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஹெல்த்தி டயட்டுக்கு மாறணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்க வீட்ல உள்ள ஸ்நாக்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வெளியேற்றணும் அண்ட் திருப்பி வாங்கி ரீஃபில் பண்ண கூடாது. இப்படி பண்றதுனால நீங்க பசியில இருக்கப்ப ஆர் போர் அடிக்கிறப்ப பொட்டேட்டோ சிப்ஸ் பேக்கை ஓபன் பண்ணி சாப்பிட மாட்டீங்க. அஃப்கோர்ஸ் நீங்க ஸ்டோருக்கு போய் சிப்ஸ் வாங்கலாம். பட் அதுக்கு நீங்க திங்க் பண்ணணும், பிளான் பண்ணணும், ஆக்ட் பண்ணணும், டைம் எடுக்கும். சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஃப்ரிக்ஷன் கொடுக்குறீங்க எதெல்லாம் உங்க கோல்ஸ்க்கு தடையா இருக்கும். ஸோ சேஃப்கார்ட் ஸ்ட்ராட்டஜி 1, கிரியேட்டிங் ஃப்ரிக்ஷன். சேஃப்கார்ட்ஸ் மூலமா ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஒன் வே இதை எப்படி அச்சீவ் பண்றதுன்னா, நீங்க அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்ல எதையும் டிசைட் பண்ணாதீங்க. ஹங்க்ரி, ஆங்க்ரி, லோன்லி, டயர்ட், ஹால்ட்னு சொல்லலாம். நீங்க பசியில இருக்கப்ப, கோவத்துல இருக்கப்ப, ரொம்ப லோன்லியா இருக்கப்ப அண்ட் செம்ம டயர்ட்ல இருக்கப்ப உங்க டிஃபால்ட்ஸ் கண்ட்ரோல் எடுக்கும். ஸோ இந்த நேரங்கள்ல டெசிஷன் எடுக்காதீங்க. சேஃப்கார்ட் ஸ்ட்ராட்டஜி 2, ப்ரிவென்ஷன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கான நியூ பிஹேவியரை கிரியேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ரிலேஷன்ஷிப் நல்லா போகணும்னு நினைக்கிறீங்களா? தென் உங்க பார்ட்னரோட டைம் ஸ்பெண்ட் பண்ற பிஹேவியரை கிரியேட் பண்ணுங்க. ஒரு லாங்குவேஜ் மாஸ்டரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? தென் அதை லேர்ன் பண்றதுக்கான டைம் அண்ட் ஸ்பேஸை கிரியேட் பண்ணுங்க. இந்த மாதிரி பர்சனல் ரூல்ஸ் கிரியேட் பண்றது உங்களோட வீக்னஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ்ல இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். சேஃப்கார்ட் ஸ்ட்ராட்டஜி 3, ஆட்டோமேட்டிக் ரூல்ஸ் ஃபார் சக்சஸ். எல்லாருமே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பாக்குறாங்க. எல்லாத்தினாலையும் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. That's true. பட் பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் பண்ணலாம். இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் சொல்றேன். பிசிக்ஸ்ல ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எதை அப்சர்வ் பண்றோம்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க போற ட்ரெயின்குள்ள உட்காந்துருக்கீங்க. உங்க ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வெளியில அப்சர்வ் பண்ணுவீங்க. நான் ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் உங்க ட்ரெயின் போறத பாக்குறது. இப்போ நீங்க நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ற வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்களால ட்ரெயின் போறதையும் ட்ரெயின்ல இருக்க உங்களையும் பார்க்க முடியுது. சப்போஸ் உங்க ட்ரெயின் ட்ராக்ல இருக்க அப்டக்கிள்னால கொலைட் ஆக போகுதுங்கிறத என்னால பார்க்க முடியும். பட் உங்களுக்கு எல்லாமே ஃபைனா தான் தெரியும். நீங்க ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஷிஃப்ட் பண்றப்பவும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்ப மட்டும்தான் ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்து வர்ற ப்ராப்ளமா அவாய்ட் பண்ண முடியும். சேஃப்கார்ட் ஸ்ட்ராட்டஜி 4, ஷிஃப்டிங் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால உங்க வீக்னஸஸை மேனேஜ் பண்ண முடியும். பட் மிஸ்டேக்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். மிஸ்டேக்ஸ் நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒண்ணு. நாம நினைச்ச மாதிரி ஒண்ணு போலனா பிளேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பீப்புள் சக்சஸ் அடைகிறாங்கன்னா தென் அவங்க நான் ஸ்மார்ட், நான் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சக்சஸை ஓன் எபிலிட்டி ஆர் எஃபர்ட்டோட ஆட்ரிபியூட் பண்றாங்க. அது ஃபெயில் ஆகுறப்ப என்னோட பாஸுக்கு என்ன பிடிக்கல, திஸ் இஸ் நாட் ஃபேர்னு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை கை காட்டிடுறாங்க. நினைக்கிற ரிசல்ட் வராதப்ப வேர்ல்ட் இந்த ரெண்டுல ஒண்ணுதான் உங்களை பார்த்து சொல்லும். 1, உனக்கு லக் இல்ல. 2, உன்னோட ஐடியாஸ் ராங்னு. நிறைய பேருக்கு இந்த செகண்ட் ஒன் கேட்க பிடிக்காது. ஏன்னா அவங்களோட செல்ஃப் இமேஜ் டேமேஜ் ஆகிரும்.
தன்னோட ஐடியாஸ் தப்பாவே இருந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க. லுக் ஹியர், ஈகோ டிஃபால்ட் சார்ஜ் எடுத்துருச்சு. ஸோ பீப்புள்லாம் இக்னோர் பண்ணிட்டு செஞ்ச தப்பே திரும்பி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஹியர் இனர்ஷியா டிஃபால்ட் சார்ஜ் எடுத்துருச்சு. அண்ட் மிஸ்டேக்ஸ் கவர் அப் பண்றதுல 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நம்பர் 1, மிஸ்டேக்ஸை இக்னோர் பண்றதுனால நீங்க எதுவுமே லேர்ன் பண்ண மாட்டீங்க. நம்பர் 2, மிஸ்டேக்ஸ் ஹைட் பண்றது ஹேபிட்டாவே மாறிடும். நம்பர் 3, கவர் அப் பண்றது பேட் சிச்சுவேஷனை வேர்ஸ் தான் ஆக்கும். இப்போ மிஸ்டேக்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத 4 ஸ்டெப்ஸ்ல சொல்றேன். ஸ்டெப் 1, அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களோட மிஸ்டேக்கே இல்லைனாலும் பொறுப்பெடுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறப்ப பெட்டரா ஹேண்டில் பண்ணுவோம். ஸ்டெப் 2, லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக். தப்புல இருந்து கத்துக்கிட்டு செயல்படணும். ஸ்டெப் 3, கமிட் டு டூயிங் பெட்டர். இந்த மிஸ்டேக்கை சரி பண்ண உங்களோட கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸ்டெப் 4, ரிப்பேர் த டேமேஜ் ஆஸ் பெஸ்ட் as you can. உங்களால முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ண ட்ரை பண்ணுங்க.